ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் மார்ச் 18ஆம் தேதி புதன்கிழமை பங்குனி அமாவாசை. அற்புதமான ஒரு நாள். அன்றைய தினம் இந்த இலை அப்புறம் பூ மீது ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைக்கிறதால உங்க வாழ்க்கையே தலைகீழாக மாறும். அது என்ன பூ என்ன இலைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு கீழே ஹைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறது மூலயமா இந்த வீடியோ உங்களை மாதிரி ஒரு 4 பேர் ரீச் ஆகி அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக மாறும். இப்போ என்ன இலை அப்புறம் பூ மேலே தீபத்தை ஏற்ற போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். 12 மாதங்கள் இருக்கக்கூடிய தமிழ் மாதங்களில் வருஷத்தோட கடைசியா இறுதியா வரக்கூடிய மாதம் தான் பங்குனி மாதம். பங்குனி மாதம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமான ஆன்மீக திருவிழாக்கள் கொண்டாடப்படக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதத்துல வரக்கூடிய தினங்கள் திதிகள் இது எல்லாமே ரொம்ப சிறப்பு. பங்குனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசையும் பௌர்ணமி தினங்களும் முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. அந்த வகையில பங்குனி மாத அமாவாசையோட சிறப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். குளிர்காலம் முடிஞ்சு கடும் கோடை காலம் ஆரம்பிப்பதற்கான மாதமா இந்த ஒரு பங்குனி மாதம் இருக்கு. புரட்டாசி மாதம் எப்படி தெய்வீகமான மாதமா கருதப்படுதோ அதுக்கு இணையான உன்னதம் மிகுந்த ஒரு மாதம் இந்த ஒரு பங்குனி மாதம். மற்ற எல்லா மாதங்கள் மாதிரியே பங்குனி மாதத்திலையும் அமாவாசை வரும். அன்றைய தினம் நாம என்ன செய்தா நமக்கு எக்கச்சக்கமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த வருஷம் நமக்கு பங்குனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை புதன்கிழமையில வந்திருக்கு. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அமாவாசை திதி புதன்கிழமை மார்ச் 18ஆம் தேதி காலையில 8:29 தான் ஆரம்பிக்குது. அது மறுநாள் வியாழக்கிழமை காலையில 7:29 வரைக்கும் இருக்கு. காலையில 8:30 மணிக்கு மேல தாராளமா அமாவாசைக்கான எந்த வழிபாடு செய்யறதா இருந்தாலும் நீங்க பண்ணலாம். புதன்கிழமையில 12:01 ராகு காலம் இருக்கு. காலையில 7:09 யமகண்டம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் யமகண்டம் முடிய போற நேரத்துல அமாவாசை பிறந்துடும். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல. 12:01 ராகு காலம் இருக்கிறதால காலையில சரியா 10:30 இருந்து 11:30 இந்த 1 மணி நேரம் நீங்க இறை வழிபாட்டுக்கு ஒதுக்கிக்கலாம். ஒருவேளை அமாவாசையில உங்க முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல் போட போறீங்க அப்படின்னா 12:01 ராகு காலம் முடிஞ்சு 1:30 மணிக்கு மேல இலை போட்டு படையல் போடலாம். மற்ற மாதங்கள்ல வரக்கூடிய குறிப்பா மாசி அமாவாசை தை அமாவாசையில வரக்கூடிய அமாவாசை மாதிரியே இந்த பங்குனி அமாவாசையும் கணக்குல எடுத்துக்கிட்டு திதி தர்ப்பணங்கள் கொடுக்கலாம். தப்பு கிடையாது. ஏன்னா அமாவாசை அப்படின்னாலே அது பித்ருக்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட ஒரு நாள். இந்த அமாவாசையில விசேஷமான அமாவாசையில தான் பித்ருக்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. நீங்க பங்குனி அமாவாசையும் பயன்படுத்திக்கலாம். மாலை நேரத்துல உங்க வீட்டுல குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். மாலை ஒரு 6 மணிக்கு மேல வீட்டுல பூஜை அறையில எப்பவும் போல நீங்க பூஜை பண்ற மாதிரியே கூடுதலா அமாவாசைக்கான அதுவும் பங்குனி அமாவாசைக்கான பூஜைகளை நீங்க பண்ணலாம். இந்த பங்குனி மாதம் விசேஷமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் வருஷம் முடிந்து அடுத்ததா தமிழ் வருடம் பிறக்க போகுது. புதியதாக பிறக்கக்கூடிய இந்த தமிழ் வருடம் இருக்கு இல்லையா, அதுல நம்மள எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து புதிய வருடம் நல்ல வருடமாக அமைவதற்கான வழிவகையை நாம இந்த பங்குனி மாதத்திலே ஏற்படுத்திக்கலாம். அதுதான் பங்குனி மாதத்துக்கு உரிய சிறப்பு. அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு உரிய பங்குனி உத்திரம், பெருமாளுக்குரிய ஸ்ரீராம நவமி, இது மாதிரி பல பயனுள்ள விசேஷ தினங்களும் நமக்கு பங்குனி மாதத்துல வருது. இப்படிப்பட்ட அற்புதமும் மகிமையும் நிறைந்த இந்த ஒரு பங்குனி மாத அமாவாசை அன்னைக்கு இந்த இலை அப்புறம் ஒரு மலர் அதாவது பூ இதை வைத்து ஏற்றக்கூடிய தீபம் உங்க வாழ்க்கையவே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய தீபமாக அமைய போகுது. அது வேற ஒன்றும் இல்லை, வேப்ப மரத்து இலை அப்புறம் வேப்பம்பூ. கசப்புத்தன்மை அதிகமா இருக்கும். ஆனா மகமாயி மாரியம்மன் மாதிரி நம்மளோட குலதெய்வம் மாதிரி பெண் தெய்வங்களுக்கு ரொம்ப உகந்தது இந்த ஒரு வேப்பிலை. வேப்ப மரத்து இலை அப்புறம் வேப்பம்பூ, அதுலேயும் மலைவேம்பு இலை மலைவேம்பு பூவா இருந்தா இன்னும் விசேஷம். இல்லைன்னா என்ன வேப்ப மரத்து இலை பூ கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை வேப்ப மரத்துல பூ இல்லை, வெறும் இலை மட்டும் தான் கிடைக்குதா, பரவாயில்ல, சாஸ்திரத்துக்கு ஒரு 2 பூவோட வச்சுக்கலாம். மீதி முழுக்க நீங்க வேப்ப இலையை பயன்படுத்திக்கோங்க. அமாவாசை அப்படிங்கிறது பெண் தெய்வங்கள் வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியம். குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்குள்ள வசியம் பண்ணுவதற்கான வழிவகையை நாம அமாவாசை அன்னைக்கு பண்ணலாம். காலை நேரம் முழுக்க பித்ருக்களுக்கு வழிபாடு பண்றது, பித்ருக்களுக்கு படையல் போடுறது, இதுக்காக நேரத்தை ஒதுக்கிக்கோங்க. மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த வேப்பம் பூ அப்புறம் வேப்ப இலை இருக்கு இல்லையா, இதை இரண்டையும் கழுவி சுத்தப்படுத்தி ஒரு சின்ன தட்டு மேல தயார் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு மண் அகல் விளக்கு. எக்காரணத்தை கொண்டும் நீங்க பூஜை அறையில பயன்படுத்தக்கூடிய
காமாட்சி அம்மன் விளக்கையோ மற்ற விளக்குகளையோ இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. கண்டிப்பான முறையில் அகல் விளக்கு இருக்கும். இல்லைனா கூட பக்கத்தில் உள்ள கடைகளில் ரொம்ப எளிதாக ரூ. 5 ரூ. 10 கொடுத்தாலே உங்களுக்கு 2-3 அகல் விளக்கு கிடைக்கும். அதில் ஒரே ஒரு அகல் விளக்கு பயன்படுத்திக்கோங்க. ஏற்கனவே கார்த்திகை தீபத்துக்கு வாங்கின அகல் விளக்கு வீட்டில் இருந்துச்சுன்னா அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். புதிதாக வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. எப்பவும் போல அமாவாசை அன்னைக்கு வீட்டில் குலதெய்வ வழிபாடு மற்ற தெய்வங்களுக்கான வழிபாடு பண்ணுறீங்களே, அதெல்லாம் நீங்கள் எப்பவும் போல பண்ணலாம். பூஜையில் தீபம் ஏற்றி வைக்கிறது, தீபதூபம் காமிக்கிறது, அதையும் இந்த தீபத்தையும் போட்டு குழப்பிக்க வேணாம். இது பிரத்யேகமாக பங்குனி அமாவாசையாக ஏற்றக்கூடிய தீபம் அப்படிங்கிறதால இது தனியாக வச்சுக்கணும். எப்பவும் போல தீபம்லாம் ஏற்றி வச்சுட்டு சின்னதாக ஒரு தட்டில் நீங்கள் தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த வேப்பம்பூ அப்புறம் வேப்ப இலை இந்த இரண்டையும் ஒன்றாக கலந்து அந்த தட்டில் வச்சுட்டு அதுக்கு நடுவில் அகவிளக்கு வைத்து நெய் தீபம் போடக்கூடாது, தீப எண்ணெய் ஊற்றணும். சாதாரணமாக உங்கள் வீட்டில் பூஜை அறையில் மற்ற தீபங்களுக்கு பயன்படுத்துவீங்கல்ல, காமாட்சி விளக்கு குத்து விளக்குக்கு பயன்படுத்துவீங்கல்ல, அந்த எண்ணெயையே ஊற்றி தீபம் ஏற்றலாம். தீபம் எந்த திசை பார்த்து ஏற்றணும்? இதை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஏற்றி வைக்கிறதால பூஜை அறையில் மற்ற தீபங்கள் என்ன திசை பார்த்து எரிகிறதோ அந்த திசை பார்த்து ஏற்றி வச்சாலே போதும். அந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் இந்த பங்குனி மாதத்தோடு எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து புதிதாக பிறக்கக்கூடிய சித்திரை மாதம் எங்கள் வாழ்க்கையில் செல்வ வளங்களை கொண்டு வந்து சேர்க்கணும். அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய எல்லா நாட்களும் வளர்பிறை நாட்கள். அது மாதிரி எங்கள் வாழ்க்கை வளர்ந்துக்கிட்டே போகணும்னு நீங்கள் உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் உங்களோட முன்னோர்களையும் பித்ருக்களையும் இந்த தீபம் எரியக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இந்த தீபம் அதாவது வேப்பம்பூ வேப்பிலை மீது ஏற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு தீபம் குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் உங்க வீட்டோட பூஜை அறையில் எரிஞ்சாலே போதும். தீபத்தை ஏற்றி வச்சுட்டு உங்க எல்லா விதமான கோரிக்கைகளையும் முன் வச்சுட்டு நீங்க அன்றாட வேலை பார்க்கலாம். இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி மற்ற தீபங்களை குளிர வைக்கும் போது இந்த தீபத்தையும் குளிர வச்சுட்டு நீங்க தூங்க போயிடலாம். மறுநாள் வியாழக்கிழமை பூஜை அறை சுத்தப்படுத்தும் போது இந்த அகவிளக்கு மட்டும் எடுத்து அப்புறப்படுத்திட்டு தட்டு மேல வைத்திருக்கக்கூடிய அந்த வேப்பம்பூ வேப்ப இலை அந்த இரண்டையும் எடுத்து கால் படாத மாதிரி ஆறு ஏரி குளம் கிணறுன்னு நீங்க தண்ணியில விட்டாலும் சரி, இல்ல பூஜை அறையில பழைய காய்ந்த பூக்கள்லாம் போடுறதுக்கு மொத்தமா வச்சிருப்பீங்களே அது கூட சேர்த்து தண்ணியில விட்டாலும் சரி. அதுக்கு சந்தர்ப்பம் இல்லாதவங்க, சிட்டியில ஃபாரின்ல வசிக்கக்கூடியவங்க வீட்டில் பூந்தொட்டி வச்சிருக்கீங்கன்னா அதில் கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் கால் படாத மாதிரி பார்த்துக்கணும். பங்குனி அமாவாசை அன்னைக்கு வேப்பம்பூ வேப்ப இலை வைத்து ஏற்றக்கூடிய இந்த தீபம் இருக்கு இல்லையா, இந்த தீபத்தால என்ன மகிமை ஏற்படணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது பெண் தெய்வங்களுக்கு ரொம்ப பிடித்த மகமாயி மாரியம்மன், அதே மாதிரி உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்துச்சுன்னா அவங்க எல்லாருக்கும் இந்த வேப்பிலை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பொருள், அவங்களுக்கு ரொம்ப உகந்த பொருள். அந்த பொருள் மூலயமா நீங்க ஒரு தீபத்தை ஏற்றும் போது உங்க வாழ்க்கை பூத்து குலுங்கும். அதுதான் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கான முக்கியமான நோக்கம். அதே மாதிரி தமிழ் மாதங்கள்ல கடைசி மாதமாக வரக்கூடிய பங்குனி மாதத்துல இந்த வருஷத்தோட நம்மளோட எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து சித்திரை மாதத்துல நம்ம அடியெடுத்து வைக்கும் போது நல்ல விதமான வாழ்க்கை அமைவதற்கான வழிவகையை இந்த தீபம் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.